இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தூய அந்திரேயா, அதாவது இயேசுனுடைய அப்போஸ்தலர் அந்திரேயா அவர்களுடைய விழாவினை சிறப்பிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஒரு சிறிய ஜெபத்துடன் இன்றைய நாளை தொடங்குவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை, குடும்பத்தில் உள்ள நோயாளிகளை, நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், நம்மை நேசிக்கின்றவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இறைவனிடத்தில் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே என்னோடு பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். என்னோடு பயில்கின்ற மாணவர்கள், என்னோட குடும்பத்தில் இருக்கின்ற சக உறவுகள், என்னோடு பணியிலே நான் பணி செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற அனைத்து உடன் உழைப்பாளர்கள், என்னுடைய தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பயனாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாம் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளிக்கவும், மேலும் ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் அன்பையும் அரணையும் நிறைவாக கொடுத்தருளும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். நாங்கள் கேட்ட இந்த வரங்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். தூய அந்திரேயா, இந்த பெயரை சிந்தித்தவுடனே பல எண்ணங்கள் நினைவுக்கு வருகிறது. முதலாவதாக, இவர் திருமுழுக்கு யோவானின் சீடர். திருமுழுக்கு யோவான் இவருக்கு இயேசுவை காட்டி இவரே மெஸ்ஸியா என்று அறிமுகம் செய்து வைக்கின்றார். அறிமுகம் செய்தவுடன் அந்திரேயா இயேசுவை பின்பற்றி இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இவரே மெஸ்ஸியா என்று உறுதியுடன் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய சகோதரர் பேதுருவிடம் சென்று சொல்லுகின்றார், நான் மெஸ்ஸியாவை கண்டேன். ஆக இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், இயேசுவை பற்றி இன்னொருவருக்கு அறிவிப்பதற்கு முன்பாக இயேசுவோடு இயேசுவின் அனுபவத்தை, உடனிருந்த அனுபவத்தை பெறுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை பற்றி பிறருக்கு பறைசாற்ற வேண்டும் என்றால் புத்தகங்கள் படிக்கின்ற அறிவு மட்டும் போதுமானதல்ல. இயேசுவை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும். அவர் யார், அவர் எப்படி நமக்கு கடவுளாக, தந்தையாக இருக்கின்றார், நமக்கு என்ன செய்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து தெளிந்து நம் வாழ்வின் வழியாக பிறருக்கு இயேசுவை நாம் கடத்த வேண்டும். அந்த இயேசுவை நம்மோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் கடத்தலாம். நம்மோடு உடன் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதருக்கும் நாம் கடத்தலாம். அதுபோன்று நாம் அன்றாடம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் எப்படி கடத்துவது என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அன்பு செய்வதன் வழியாக தான், ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதன் வழியாக தான். ஏனென்றால் இயேசு என்ன செய்தார்? அவர் வாழ்ந்த காலத்திலே நோய் நொடியில் வாழ்ந்த மக்களை, பாவத்தில் உழண்ட மக்களை, ஒதுக்கப்பட்ட மக்களை, ஓரங்கட்டப்பட்ட மக்களை அவர் புறம் தள்ளாமல் அவர்களிடத்தில் சென்று அவர்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கின்றார். அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை கொடுக்கின்றார், நம்பிக்கையை கொடுக்கின்றார். அதைத்தான் நாம் இங்கு செய்ய வேண்டும். அதை நாம் செய்தாலே போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் முதலில் நான் இயேசுவின் அனுபவத்தை பெற வேண்டும். இயேசுவோடு உடனிருக்கின்ற அனுபவத்தை பெறுவது. இரண்டாவது, நான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. இதைத்தான் புனித அந்திரேயா செய்தார் தொடக்கத்திலே. இரண்டாவதாக, இயேசு இவர்கள் இருவரையுமே அழைக்கிறார். அழைத்தவுடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார்கள். ஆனால் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை பற்றி முதலில் அறிந்தவர் யார்? அந்திரேயா. ஆனால் இயேசு அழைத்த பின்பு இயேசு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்? பேதுருக்கு கொடுக்கின்றார். இதனால் அந்திரேயா வருத்தப்பட்டாரா? இல்லை. பொறாமைப்பட்டாரா? இல்லை. ஆனால் நிதானமாக இருந்து பின்புறத்திலிருந்து இயேசுடைய பணியை சரியான விதத்திலே செய்து கொண்டிருந்தார். எந்த இடத்திலும் அவர் யாருக்குமே போட்டியாக இருந்ததை நாம் பார்க்க முடியாது. மாறாக இயேசு இவர்தான் மெஸ்ஸியா என்று அவர் உறுதிபட நம்பினார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இயேசுவை பின்தொடரக்கூடிய ஒரு சீடராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இயேசு மலைப்பொழிவு மற்ற பெரிய கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்த நேரங்களிலே இயேசு 2 நேரங்களிலே புதுமை செய்கின்றார். 5000 பேருக்கு 7000 பேருக்கு என்று உணவு கொடுப்பதை பார்க்கின்றோம். ஒரு புதுமை நிகழ்வதற்கு முன்பாக அந்திரேயா ஒரு நபரிடமிருந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்த்து இயேசுவிடம் சொல்லுகின்றார்,
ஒரு சிறுவனிடம் 5 அப்பம் 2 மீனும் இருக்கிறது என்று இயேசுவிடத்தில் அந்த சிறுவனையும் அவனிடம் இருந்த உணவையும் அறிமுகப்படுத்தியவர் புனித அந்திரேயா. ஆக தாழ்ச்சி நிறைந்தவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக, பொறுமை உள்ளவராக, நிதானம் உள்ளவராக ஒரு மனிதராக வாழ்ந்தவர் தான் இந்த புனிதர். அந்த புனிதருடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது நாமும் அவரை போல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நாம் இயேசுவை உண்மையில் பின்பற்றுகிறோமா? இயேசுவை வாழ்வில் அனுபவிக்கின்றோமா? இயேசுவை நம் வழியாக பிறருக்கு கடத்துகின்றோமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சி, பொறுமை, நிதானம், அன்பு போன்றவைகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கின்றோமா? ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி புரிய தயாராக இருக்கின்றோமா? குறிப்பாக வெளியில் இருப்பவர்களை விடுங்கள், நம்முடைய குடும்பத்திலே பெற்றோரை, மாமனார் மாமியாரை, இவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக மதித்து கொண்டிருக்கின்றோமா? ஏனென்றால் பல குடும்பங்களிலே வயதானவர்களை, முதியவர்களை இன்று ஒதுக்குகின்ற சூழல், ஓரம் கட்டுகின்ற சூழல், அவர்களை இயலாதவர்களாக்கி, அவர்கள் உடல் ரீதியாக இயலாதவர்கள், ஆனால் அவர்களை இன்னும் மன துன்பத்திற்கு உள்ளாக்கி கொடுமைப்படுத்தும் விதமாக பலர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அத்தகைய நிலைகளில் நாம் விடுபட்டவர்களாக, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய அருள்வரத்தை வேண்டி நம்மை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.